ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மண்மனம். இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான ஹார்வெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட வெண்டைக்காய் இருக்குது. ஸோ வெண்டைக்காவை நம்ம பறிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு வெண்டைக்காய் தான் இன்றைக்கி இருக்குது. பரவாயில்ல, நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நிறையாவே நல்லாவே பழுத்திருக்கு. ஸோ அந்த பழுத்த தக்காளிலாம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் செர்ரி டொமேட்டோ இருக்குது. ஸோ அந்த செர்ரி டொமேட்டோஸையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து நமக்கு தக்காளி பழம் வந்துக்கிட்டே இருக்குது, கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ வாரத்தில் 7 டேஸில் ஒரு 3 டேஸ்க்கான தக்காளி நம்ம மாடியிலேருந்தே இப்போ நம்ம எடுக்கிறோம். ஸோ ரொம்பவே ஹாப்பி அதை பற்றி நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே காம்பு ஊண்டி வளர்ந்ததில் 2ஆவதாக தழைச்ச மணத்தக்காளி கீரையை நம்ம பறிச்சாச்சு. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ மணத்தக்காளி கீரையும் நம்ம எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் பழங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல. இது காம்பு ஊண்டி வளர்ந்து இப்போ 2ஆவதாகவும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ 3ஆவதுக்கும் நம்ம அந்த காம்பை விட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ். அதே நேரத்தில் நம்ம ஆர்கானிக்காக எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே வளர்த்த கீரையை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு நல்லா வளர்ந்த காராமணி லாங் பீன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே இப்போ சீசன் நினைக்கிறேன். நிறைய இதில் நல்லா வருது. ஆனால் சில இதில் மறுபடியும் அதுக்கு உள்ள பிரச்சனை என்ன, அந்த ஆஃபிட்ஸ் பூச்சி, கருப்பு பூச்சி, ஃபுல்லாக கருப்பு பூச்சியாக இருக்குது. சரி, வேறு வழியில் அதான் சொல்கிறேன்ல, இதுக்கு இப்படி தான் நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் மேக்ஸிமம் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஃப்ளஷ் பண்ணி தண்ணியை ஃப்ளஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது போயிடுது. அப்படி இல்லைன்னா நம்ம மெல்ல தேய்ச்சி கழுவி விடணும். ஏன்னா நம்மக்கிட்ட மாடியில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கொடி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. ஸோ நம்மளால் கையில் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அது போயிடுது. ஸோ ஓகே, நம்ம நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம நல்லா அதை பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வர்றது கம்மியாகிடுது. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம், வேறு வழி இல்லை. அவரைக்காய்க்கும் சரி, இந்த மாதிரி காராமணி பீன்ஸுக்கும் சரி. அதுதான், ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்த்த கொடியை மொத்தமாக பிடுங்கி போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டைம்ஸ் அதை நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி நிறையா கை கொள்ளாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோக்கும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வெயிட்டு போட்டால் நான் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால நிறையா வெயிட்டு இது கொஞ்சம் 1/4 கிலோக்கும் மேலே இருக்கும். ஸோ இது ஒரு நாள் பொரியலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ அதை நம்ம போயிட்டு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒருத்தவங்களை காட்டலாம். மயில் மாணிக்கம் பார்த்தா அது லெமன் செடியில் வளர்ந்துருக்கு. ஸோ கொஞ்சமாக நம்ம இருக்கிற அவரைக்காவை பறிச்சுக்கலாம். அவரைக்காய் ஓரளவுக்கு நல்லா வளர விட்டு பறித்தாலே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது அந்த பொரியல். அதான் சொல்கிறேன்ல, நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணது எல்லாமே நமக்கு தெரியும். இது இத்தனை வருஷமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, அதனால் இது எப்படி இருக்குங்கிற டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈஸியாகவே நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியுது. அவ்வளோ டக்குன்னு வெந்துடுது. டேஸ்ட்டில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியுது. ஸோ தக்காளிலலாம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம வீட்டில் மாடியில் எடுக்கிறதுல 2 பழம் போட்டால் போதும். ஆனால் வெளியில் வாங்குறதுல 5 பழம் போடணும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளோட ஹார்வெஸ்ட் இவ்வளோ தான். ரொம்பவே ஹாப்பியான பிளேட்டாக இருக்குது இது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வாவ் மண்மனமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.